நீ லட்ச ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, அந்த சாமி உத்தரவு கொடுத்தாதான் உங்க வேலை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மை வைக்கும் போது அந்த உச்சாரணம் பண்ணி அந்த மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரத்தை அவங்க 3 டைம்ஸ் சொல்லி தான் அப்ளை பண்ணணும். போட்டோ வச்சு பண்றது அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் போட்டோ வச்சு சிஎம் இருக்காரு, பிஎம் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, யாரும் என்ன பண்ணிக்கலாம். மை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு, மருந்து வச்சு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு. அதாவது வசியன் போனா ஜெனரலா அது பிளாக் மேஜிக் அண்டர்ல தான் வரும். நியர்லி ஒரு மைன்றது இப்போ நான் எடுக்கிறேன்னா அது வந்து இப்போ சம்மந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்குன்னு செஞ்சதை உங்களுக்கு நான் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்குன்னு செஞ்சதை எனக்கு நான் யூஸ் பண்ண முடியாது. கேன்சர்ன்ற ஸ்டேஜில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏவலை வச்சு கூட கேன்சர் வர வைக்கலாம். உங்கள் ஜாப் முடிகிற வரைக்கும் அதேமாரி அந்த உருவமோ அந்த பொம்மையோ எங்ககிட்ட தான் இருக்கும். இன்னொரு சேனலில் வந்து எடுத்தாங்க, அவங்க மயானத்தில் எடுத்தாங்க, அவங்க டெலிகாஸ்டே பண்ணல. அதை தேவையில்லாத இஷ்யூஸ் ஆக போகுது பயந்துட்டு போயிட்டாங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஐநாவரம் தினேஷ் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாக நாங்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, வசியம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டாலே வந்து ஐயோ வசியமா, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கே, ஐயோ வசியம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம காலங்காலமாக அதை கேட்டுட்டு வர ஒரு விஷயம். வசியம் அப்படின்னா என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்ல முடியுமா? வசியத்தில் வந்து பல வகை இருக்குது. அதாவது மை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது, மருந்து வச்சு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அதாவது வசியன் போனால் ஜென்ரலாக அது ஒரு பிளாக் மேஜிக் அண்டரில் தான் வரும். அதை கன்சிடர் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு தெரியுமா. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம வசியம் இன்வால்வ் பண்ணுறோம்னா அது ஒரு நல்ல விஷயம், நல்ல கர்மா. அதுவே ஒரு இல்லீகல் அஃபேர் அந்த விஷயமா வந்து கேட்குறாங்கன்னா அது நாட் அஃபேர், அது அக்செப்ட் ஆகாது. அப்போ அது அந்த பேஸில் பார்க்கும்போது தான் அது டிஃப்ரென்ஸ் படுது, நல்லது கெட்டதுன்ட்டு. ஓகே, இப்போ இந்த வசியம் அப்படின்னாலே நீங்களே சொல்லிட்டீங்க, அது வந்து இந்த மாதிரி வைக்கிறது இல்லை அந்த மருந்து அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே சொல்றீங்க. இப்போ பொதுவாகவே இந்த வசியம் வைக்க வரவங்க எந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வருவாங்க? இப்போ மோஸ்ட்லி ஜென்ரலாக வரவங்க வந்து இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி வராங்க. வசியத்தில் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடும் இருக்குது, சம் பிஸ்னஸ் ரிலேட்டடும் இருக்குது, அந்த மாதிரி சோர்ஸ்லேயும் வருவாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஆண்களை வசியம் எடுத்துக்கு தான் பெண்கள் வராங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அதுதான் போயிட்டு இருக்கு நிறைய. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், நிச்சயமில்லை அப்படி தான் வராங்க. இப்போ எங்களுக்கு வர கேசஸ் அப்படி தான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது மாதிரி வருவாங்க. இப்போ வந்து ஒரு ஆண் சரியில்லை அப்படின்றதுக்கோசரம் பெண்கள் வர்றது தான் அதிகமாக இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த மாதிரி இருந்தா அது ஓகே. ஆனா இப்போ நீங்க சொல்றது வந்து பெண்கள் தான் ஜாஸ்தி வராங்க அப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு ரிலேஷன். இல்ல அந்த மாதிரி இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேட்டருக்கோசரம் வர்றது. அதே மாதிரி லவ் அஃபேரும் இருக்கு. இப்போ நம்பிக்கையா லவ் பண்றாங்க, அவன் இருக்கிற வரைக்கும் இருக்கிறான், பழக்கிற வரைக்கும் பழகிறாங்க. ஒரு கேப் வரும்போது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தேடிட்டு வராங்க நிறைய. அந்த மாதிரி லவ் அஃபேர் மூலியமா வருது, பெண்கள் தான் நிறைய ஏமாந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சார், இப்போ இந்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த லவ்வர்ஸ்குள்ள வசியம் அதை நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ்குள்ள பழகுறாங்க, பேசுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க, அதனால வசியம் வைக்க வராங்கன்னு இருக்கும்பொழுது அவன் கெட்டவன் இல்லை இவ கெட்டவ, இவங்க 2 பேரும் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது, நம்ம பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜென்யூனா பிரிகிறவங்க இருக்காங்கல்ல, அப்போ அது நடுவில் இல்லை போயிடக்கூடாது வசியம் பண்ணி நான் வச்சுக்கணும்னு வருது, எப்படி நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாமி கிட்ட தான் வாக்கு கேட்போம். முதல் சாமி கிட்ட பழம் வச்சு உத்தரவு கேட்போம். நீங்கள் வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன அனுபவத்தில் வராங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்னது, அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ மணி மைண்டடாகவும் வரலாம். அதனால நாங்கள் பொதுவாக சாமி கிட்ட ஒப்படைச்சிடுவோம். சாமி கிட்ட பழம் வச்சு உத்தரவு கேட்போம். நீ லட்ச ரூபாய் வச்சுருந்தாலும் சரி, கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் சரி, அந்த சாமி உத்தரவு கொடுத்தாதான் உங்கள் வேலை. அதே மாதிரி வசியம்னு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் அந்த வசியத்துக்கு தேவையான பொருளை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 20 to 21 days ஆகும். அப்போ அதுக்கு இடையில எனக்கு என்ன ஜாபு அது மாதிரி அப்போ நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிடுவோம், இவங்க என்ன மீனில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவோம் அதை மோஸ்ட்லி. ஓகே, இப்போ ஒரு வசியம் அப்படின்னாலே நீங்களே சொன்னீங்க 21 நாட்கள் ஆகும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வசியம் இருக்குமா? ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி பீரியட்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். அதே மாதிரி நான் சொல்கிறது திங்ஸ் கலெக்ட் பண்ண மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த வசியத்துக்கான பொருளுக்கு ஆவுதி கொடுத்து அதை பூர்த்தி பண்ணி அதை புடம் போட்டு அதை மயான பூஜை அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. நியர்லி ஒரு மைன்றது இப்போ நான் எடுக்கிறேன்னா அது வந்து இப்போ சம்மந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்குன்னு செஞ்சதை உங்களுக்கு நான் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்குன்னு செஞ்சதை எனக்கு நான் யூஸ் பண்ண முடியாது. அப்போ பர்டிகுலராக நீங்கள் வரும்போது தான் நான் செய்ய முடியுமே தவிர்த்து இப்போல்லாம் எல்லாரும் காட்டுறாங்க ரெடிமேடாக நான் மை வச்சுருக்கேன் அப்படிலாம் கிடையாது.
இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட திங்ஸை வச்சு உங்களுக்கு ஆவுதி பண்ணி தான் நான் மை செய்ய முடியுமே தவிர்த்து ஸ்டாக் வச்சிருக்கிறதுல வேல்யூவேஷனே கிடையாது இதில். ஓகே, இப்போ இந்த வசியம் நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா இல்ல இதுக்கு ஏதாவது கோர்ஸ்? எங்களுக்கு குருமார்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்க அப்படி வந்தது. அதே மாதிரி நான் 12th படிக்கும் போதுலேருந்து எனக்கு இந்த ஆன்மீகத்தில் வந்து ஒரு தேடல். எங்கள் பாட்டி அவங்களாம் இருந்தாங்க லைனில். எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாததான் இதுக்குள்ளே நான் இன்டர்ஃபியர் ஆனேன். இப்போ நாங்கள் கோயில் வச்சுருக்கோம்னா 6வது தலைமுறை கருமாரியம்மன் கோயில் வச்சுருக்கோம். அப்போ நான் வரும்போது எங்கள் அப்பாவும் கொஞ்சம் சாமினா கும்பிடுவாங்க, பட் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் வரும்போது இது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் நானும் படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பற்றி. ஓகே, இப்போ இந்த வசியம் யூஸ்வலா வந்து எந்த மாதிரியான காரணத்துக்காக வைப்போம் அப்படின்றது நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது தவிர வசியம் வைக்கிறதுக்கு வேற என்ன விஷயம்? பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் போகிறதுனால இந்த பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க. பர்சன்ஸை கவரப் பண்ணுறதுக்கோசரம் ஒரு காந்தர்வ சக்தி மாதிரி தான் அது. அந்த வசியம்ன்றது அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இப்போ ஈவன் தோ ஒரு ஸ்ட்ரீட்டில் கடை வச்சுருக்கவங்களே இப்போலாம் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இதுக்கு நம்ம செலவு பண்ணுற காசுக்கு அது ஒரு வர்த்து கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்த தக்க வைக்கணும், அந்த பிளாட்ஃபார்மை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற ஓரியன்ட் கூட வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட வந்து கேசஸில் நிறைய பேர் ரோட்டில் கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 4-5 பில்டிங் வச்சுருக்காங்க அந்த விஷயம் பண்ணி. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அந்த ஆமாம். ஆனால் வந்து நாங்கள் சொல்கிற வேலையை கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு அந்த மையான அந்த பொருளை எடுத்து காந்தவம் பண்ணி நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சிடணும். அதே மாதிரி இதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஒன்று எந்த டைம் ஒன்றா கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை தப்பை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தான் வேஸ்ட். அது எப்படி ரிலீஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு இன்கம் கோசம் நம்ம பண்ணுறோன்னா அது இன்னும் நம்மளை கஷ்டப்படுத்திடும். அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த இருக்கிற இன்கமும் நம்ம லாஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். சரி, இப்போ இந்த வசியமை இப்போ நீங்களே சொல்றீங்க தப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ தப்பான ஒரு விஷயங்கள்னு நீங்க குறிக்கிறது இல்லை நீங்க சொல்றது என்னது? அது இல்லீகல் அஃபேர்ஸ்ல வராங்க. சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஸ்லேயே இருப்பாங்க, பங்காளி சொத்துக்களை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி ஓரியன்டாக ஒரு அவனே வந்துடணும், அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துடணும், ஒரு போலிதனமான கேஸ் சித்தரிக்கப்பட்டிருக்கும், அந்த கேஸில் நாங்கள் ஜெயிக்கணும், அந்த மாதிரி வர விஷயத்தெல்லாம் ஜென்ரலாக நாங்கள் கேட்கும் போது சில இதெல்லாம் தப்பு சொல்லி நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம். எங்களுக்கு யூகிக்க முடியாத நேரத்தில் அந்த அம்மா கிட்ட பழம் வச்சு கேட்போம். அப்போ சாமி பழம் உத்தரவு தரலன்னா பண்ண மாட்டோம். அது அந்த மாதிரி சாமி பழம் இருக்கு, நிறைய பேர் தராதவங்களும் இருந்திருக்கு. ஆனால் தரணும்னா சில பேர் இப்போ மோஸ்ட்லி வெளிநாட்டிலேருந்து கிளைண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களால வர முடியாது. காலையில் கேட்போம், காலையில் கேட்போம் உத்தரவு. அப்போ நேரில் இருக்கிறவங்க கிட்ட வந்துடுவாங்க. அவங்க எதிர்க்கே வச்சு சாமி மேலே அவங்களே வாங்கிட்டு வர சொல்லுவோம் எல்லாமே. ஏன்னா அதில் ஏதோ ஒரு பிளாக் தப்பாக பண்ணிட போகிறோம்னு அவங்களுக்கு என்ன வரக்கூடாது. ஆனால் எல்லாமே நீங்களே வந்து உங்கள் கைப்பட பண்ணி அந்த பழம் உத்தரவு கொடுத்துச்சுன்னா உங்கள் ஜாபை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு வேலைக்கு 3 ஜாப் எடுப்பேன். 3 ஜாப் எனக்கு கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்டேருந்து எனக்கு இன்விடேஷன் வருதுன்னா தான் அடுத்த ஜாப் போவேன் நான். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் எந்த ஜாப் வந்தாலும் எடுக்க மாட்டேன். ஆக்சுவலி MBA படிச்சிருக்கேன், நான் ஜாப் போயிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இதில் வந்து இன்கம் பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதனால நான் 3 ஜாப் கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்த ஜாப் போவேன். ஃபைன். இப்போ இந்த வசியம் அப்படின்னாலே இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி அது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் தானே இருக்கு. இல்ல அது தவறான புரிதல் இல்லைன்றதுக்கு இப்போ உங்க சைடு என்ன வாதம் வைப்பீங்க? அதுதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவ வாழ்க்கையை அவ காப்பாத்திக்கிறா. அதுக்கு அதுல வசியம் பண்றதுல தப்பே கிடையாது. அவ குடும்பத்தை தான், அவ யார் குடும்பத்தையும் கெடுக்க போறது கிடையாது, அடுத்தவங்களை தப்பு பண்ண போறது கிடையாது. அவளுடைய ஃபேமிலி சர்க்குடன்ஸை அவளுக்கு இருக்க குழந்தை குட்டியை காப்பாத்திருக்கோசம் அவ அந்த ஹஸ்பண்டை வசியம் பண்ணியிருக்கா. அதனால அந்த வழியில பார்த்தா தப்பு கிடையாது. நான் அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிறா, அவ்வளவுதான். இப்போ இந்த வசியம் மை அப்படின்றது நீங்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அது நீங்க எங்க போய் கலெக்ட்? அதெல்லாம் சொல்ல மாட்டோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட். சரி, ஓகே. இப்போ இந்த பரிகாரங்கள் அப்படின்றது நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? பரிகாரம்னா அது வேலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு ஏவல்னு பிரச்சனை வந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்போம். உடம்பு முடியலன்னு வந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சாங்கியம் பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். உடம்பு சரியில்லாம இப்போ நீங்க இது எலெக்ஷன் சொல்றீங்க, ரிலேஷன்ஷிப்னு சொல்றீங்க, காதலர்கள் பிரச்சனைன்னு சொல்றீங்க. இப்போ உடம்பு சரியில்லாம வரவங்களுக்கு கூட நீங்க இந்த வசியம், அதுதான் வைரஸ் அந்த மாதிரி ஜுரம் காய்ச்சல் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அதெல்லாம் டாக்டர் தான் அணுகணும். ஆனால் வந்து இப்போ கேன்சர்ன்னு சொல்கிறாங்க. கேன்சர்ன்ற ஸ்டேஜில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏவலை வச்சு கூட கேன்சர் வர வைக்கலாம். இது இப்போ நீங்கள் எங்கள் கோயிலாண்ட வந்து இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நான் அது காட்டுவேன். குணமான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள நான் காட்டுவேன் நேர்லேயே. அந்த மாதிரி அவருக்கு 3rd ஸ்டேஜ் எங்ககிட்ட வரும்போது 3rd ஸ்டேஜ் மவுத் கேன்சர் தான் அவருக்கு. ஆக்சுவலி அவருக்கு வந்து 1st ஸ்டேஜ் இருக்கும் போதே கேன்சர்னு கண்டுபிடிக்க முடியலை. 3rd ஸ்டேஜ் இருக்கும் போது தான் எனக்கு வந்தார். அப்போ சாமி வர வச்சு நாங்கள் எங்களோட ப்ராசஸ்லாம் பண்ணோம். நான் காப்பாற்றி தரேன், அதுக்கு என்ன பண்ணணும் சாங்கியம்லாம் அதெல்லாம் பண்ணி முடித்தோம். இன்றைக்கி இங்கே ஆயினாவரத்துலேருந்து அவர் குளத்தூருக்கு சைக்கிள்லேயே தான் போகிறார் ஜாபுக்கு. அந்த அளவுக்கு தெரியுது. எந்த மாதிரியான வசியம்லாம் வந்து ரொம்ப பாதிக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது? இப்போ இல்லீகலாக சில பேர் கேட்டு வராங்க. இப்போ இவனுடைய வாழ்க்கை சரி இருக்குதா இல்லையா, இல்லை அவன் ஹஸ்பண்ட் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது. இப்போ நானே தான் சொன்னேன், லவ் அஃபேர் அந்த மாதிரி வராங்க. இப்போ கல்யாணம் ஆகிருக்கும், பட் அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்காது.
குழந்தை குட்டி இருக்காது, அவங்க வேற இவங்க வேற தான் இருப்பாங்க. அந்த கைண்ட் ஆஃப் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு மேலே அவங்களுக்கு அட்ராக்ஷன் வரலாம். ஒருவேளை அவங்க முன்னாடியே அஃபேரில் இருந்திருக்கலாம், இவங்க மேரேஜ் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸில் வரவங்களுக்கு அப்போ நாங்கள் பண்ணும்போது அப்போ அந்த விதத்தில் இவளோட மனதுக்கு அவன் மனது பொருத்தம். சரி, அப்போ அந்த விஷயத்துக்கு சாமி உத்தரவு கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்ல இதுக்கும் அவங்களுக்கும் தான் பொருத்தம் பொருத்தம், அப்படின்றது வந்து அது எப்படி நீங்க பொருத்தம்னா அந்த ராசி அந்த மாதிரி நான் சொல்லலக்கா. இவங்களுடைய மனசு ஒத்து போறதில் வச்சு இப்போ இவங்க கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க வாழ்க்கை வேஸ்ட் இந்த பொண்ணு. அப்போ அந்த பையன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் இந்த பையன் இவனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக கிடையாது. சரி அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு பொருத்தம் இருந்தது, 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் ஓகே அக்செப்டன்ஸ்னா அவங்க ஃபேமிலியில் சண்டை வராத அளவுக்கு கட்டு போட்டு வசியம் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மரி மேரேஜ் மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த வசிய மை அப்படின்றது எத்தனை நாள் அவங்க வச்சுக்கணும்? அது குறிப்பிட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சிட்டாலே அந்த மையை ஒன்று எங்ககிட்ட சேர்க்கணும், இல்லை நாங்கள் அதை எப்படி அதை டெமலிஷ் பண்ண சொல்கிறோமோ அந்த மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருந்தோம். சரி, நான் தப்பான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் சாமி ஆகாது. பழம் தராது உத்தரவு எங்களுக்கு, சாமி உத்தரவு தராதுல. அதுதான் சொல்கிறேன், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் இல்லீகல் அஃபேருக்கும் வந்தாலும் அதில் அவன் பக்கம் நான் இருக்கான்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும்ல. கடவுள் பழம் உத்தரவு கொடுத்தா பண்ணுவான். இது வரைக்கும் கடவுள் பழம் கொடுத்து ஏதாவது வந்து இதை கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பு தான். கடவுள் பழம் கொடுத்து நீங்கள் அந்த விஷயம் பண்ணி அது ஏதாவது தப்பாக முடிஞ்சிருக்கு? இது வரைக்கும் ஃபெயிலியர்னு ஆனது கிடையாது எனக்கு. நான் எடுத்து பண்ணுறேன். நான் வந்து முதல் திங்ஸை மட்டும் நான் வாங்கி தர சொல்லிடுவேன். மற்றபடி எனக்கு கூலின்னு எதுவும் வாங்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா உனக்கு தெரியும் எவ்வளோ திருப்தி, உன் மனசு எவ்வளோ நிறைவாக இருக்கும். அப்போ நீ எனக்கு வந்து தேடி வந்து கொடு, அவ்வளோதான். அதனால ஒரு சேலரியோ இதுக்கான ஒரு இன்கமோ நான் வச்சு பண்ணுறதில்லை. நல்லபடியாக உனக்கு ஆயிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ நாள் நான் சொல்லணும் அந்த நாளுக்குள்ளே உன் வேலை முடியும். உன் வேலை முடிஞ்சோடனே என் கோவிலுக்கு வந்து ஒரு பட்டு புடவை, உனக்கு முடிஞ்சது என்னமோ ஒரு அன்னதானத்துக்கு ஒரு அரிசி வாங்கி தரியோ, இல்லை என்ன காசு 10,000 ரூபாய் தராங்க, அது மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து நீங்கள் செய்யணும். அப்போ உங்களுக்கு இப்போ நான் முன்னாடி கேட்டேன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும், நடக்குமோ நடக்காதோ, நம்ம வர காசை கொடுக்குறோமே. அப்போ நீ உன் சைடே விட்டுற. அப்போ நீ என்ன பண்ணுவேன், முழுமையாக இறங்கி வேலையை பண்ணுவேன். நான் என்ன பண்ண சொல்லணும் அதை பண்ணுவேன், உன் வேலை முடியணும்ன்ட்டு. அப்போ முடிஞ்சப்பறம் நீ மன திருப்தியோட நீயே வந்து தரப்போற எனக்கு அவ்வளோ. சரி, இப்போ இந்த வசிய மை, வசிய மருந்து அப்படின்றது ஏதாவது வேறு தனித்தனியாக இருக்கு. வசிய மைன்றது வேற, மருந்துன்றது வந்து ஒரு மனிதருக்கோ ஒரு ஆணோ பெண்ணோ யாருக்கோ உள்ளுக்கு கொடுத்துட்டா அதோடைய லைஃப் டைம் வந்து 1 இயர். அந்த 1 இயர்க்குள்ளே இவன் என்ன வசியத்துக்கு பண்ணணும் அதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன சொல்லுவாங்க, மயில எனக்கு அப்ளை பண்ண முடியாது ஆனால் அவர் வந்து சாப்பிடுவார் போவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் மருந்து கொடுப்போம். அந்த மருந்து அவனோட வயிற்றில் தங்கின பிறகு அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்துடும், ஒத்துமையாக அவங்க பேசுவாங்களோ. இந்த டைம் யூஸ் பண்ணி அவங்க மை யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் மருந்து நாங்கள் கொடுத்தது திரும்பி அந்த மருந்தை வெளியே எடுக்கணும். 1 இயருக்கு மேலே மருந்து தாண்டிச்சுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அது எப்படி, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்ல? இப்போ நீங்க மருந்து அப்படின்றத இப்ப அந்த பர்சனுக்கு தெரியாது. இப்ப எப்படி சாப்பாடுலயோ இல்ல சாப்பாடு, ஜூஸ், ஏதோ ஒன்று, ஆல்கஹால் என்னமோ அவனுக்கு என்ன அவன் ஃபேவரா சாப்பிடுவானோ அந்த வந்து நீங்க நான் கொடுக்குற பொருள் வந்து ஒரு தண்ணியில கலந்தாலும் தண்ணி மாதிரி ஆயிடும், அது எதுவுமே தெரியாது. சரி, ஆனா வந்து அந்த ஒரு ஆண்டு 6 மாசத்துக்குள்ள இந்த வேலை எதுக்கு அந்த மருந்தை கொடுத்தாங்க அப்ப நாங்களே இங்க கட் பண்ணிடுவோம். அப்ப அந்த மருந்து வந்து அவனுக்கு வாமிட்டோ இல்ல லூஸ் மோஷன் மூலியமோ வெளியில வந்துடும். ஆனா 1 டே ஒரு 3 times 4 times லூஸ் மோஷன் ஆகி அதுல வந்துடும். இப்போ அந்த 1 வருஷம் அது வயிற்றுல தங்குனதுக்கு அப்புறம் நீங்களே எடுக்கணும்னு சொல்றீங்க. எடுக்கிறதுக்கும் ஏதாவது நீங்க வந்து திருப்பியும்? கிடையாது, முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம் அது எடுக்கிறதும். அது எடுக்கும் போது அவங்க கூட்டணும், அப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ ஹஸ்பண்டையும் அவங்க டேரக்டா இன்ட்டு வந்துருவாங்க, நான் உட்கார வச்சு எடுத்துருவேன், அவ்வளவுதான். எடுப்பீங்கன்றது அது என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்னது ப்ராசஸ்? சில பேர் என்னால வர முடியாது விளையாட்டுல இருக்குன்னா மாத்து மருந்து கொடுத்துருவோம். சில பேர் இல்லைன்னா நேரில் வந்தாங்கன்னா அந்த யாகம் பண்ணும்போது அவங்கள உட்கார வச்சு பூர்த்தி பண்ணி அதை போடும்போது அந்த யாகம் முடிகிறதுக்குள்ள வாமிட் எடுத்துருவாங்க, அதுல வந்துடும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. சரி, இப்போ மருந்து வச்சு இப்போ நீ என்ன இதுதான் வசியம் பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்துடாதா? புரிதல் வந்துடும்ல அவங்களுக்குள்ளதான், அதுக்குள்ளதானே. ஸோ அப்படி பார்க்க அந்த கேப் லேக் ஆகக்கூடாதுன்றது தான் இந்த வசியம். அதாவது வசியம்ன்றது வந்து அந்த கேப் லேக் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள அவன் வேற யாரையும் தேடிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஓவர் கம்ல தான் வராங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வராங்கன்னா எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபேமிலி சர்க்கும்டன்ஸ் சரியில்லாத இருக்கலாம், என்னது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் அவங்களுக்கு நடுவில் அந்த கேப் வந்துடும். அந்த கேப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வசியம். சரி, இப்போ இந்த மருந்து அவங்க வந்து எடுக்கலை இல்லை வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு திருப்பி ஒரு டேஞ்சர் ஆகிடாதுன்றது தான் என்னோட கேள்வி. இவங்களுக்குள்ள திரும்பி கேப் வரும். அப்படி ரிவர்ஸ் நான் தான் சொன்னேன்ல, வசியம்ன்றது எப்பவுமே நம்ம செய்கிற முறையை கரெக்டாக செஞ்சால் கரெக்ட். நாங்கள் சொல்கிற முறையை நீங்கள் தப்பாக பண்ணிவிட்டு என்கிட்டையும் அதை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட். அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். சில பேர் நாங்கள் காலையில் 5 சாயிரம் நேரத்துக்கு மை வச்சிடணும்னு சொல்லுவோம். சில பேர் ஸ்லோகத்தை தப்பாக சொல்லிடுவாங்க. மை வைக்கும் போது அந்த உச்சாரணம் பண்ணி அந்த மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரத்தை அவங்க 3 times சொல்லி தான் அப்ளை பண்ணணும், அதை தப்பாக சொல்லிடுவாங்க. சில பேர் அதை டேரெக்டாக கை வச்சு எடுத்துருவாங்க மையை. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. சரி, இப்போ அது நம்ம மறந்து போய் நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தப்பா பண்ணிட்டா கூட அது என்கிட்ட தப்பு. சொல்லிடணும், நான் மைய மாற்றி கொடுத்துருவேன். Okay. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். இப்போ வந்து இப்போ ஒரு பர்டிகுலராக நான் 100 கிராம் 50 கிராம்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு செஞ்சாலே கம்பல்சரி அது மினிமம் ஒரு 1/4 கிலோவாவது வரும் எனக்கு. அந்த 1/4 கிலோ யாரும் யூஸ் பண்ண போக முடியாது. இப்போ இவங்களுக்கே ஒரு 50 கிராம்ன்றதே பெரிய விஷயம். அதுக்குள்ளே வேலை முடிஞ்சு போயிடும். மிச்சதெல்லாம் வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதனால தான் கொஞ்சம் அளவு மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவோம். கொஞ்சத்தை நாங்கள் பாதுகாத்து வச்சுப்போம். ஓகே. உங்கள் ஜாப் முடிகிற வரைக்கும் அதேமாரி அந்த உருவமோ அந்த பொம்மையோ எங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேலை முடிஞ்சிட்டு என்கிட்ட சொல்லனாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நானே ஃபோன் அடிச்சு கேட்பேன், உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு ஏன் வரல கோயிலான்னு நானே கேட்பேன். இது நீங்க இந்த உருவம் பொம்மை அப்படின்லாம் சொல்லும்போது லைட்டா திகிலா இருக்கே. அது அப்படிதான், அதுக்கான ப்ரொசீஜர் அதுதானே பண்ண முடியும். ஓகே. அந்த உருவம் பொம்மையெல்லாம் வச்சு நீங்க அந்த இது ஆமா, பண்ணுவீங்க. முதல்ல இப்போ இந்த சினிமால காட்டுற மாதிரி இந்த ராத்திரியில எல்லாம் வந்து பொம்மையெல்லாம் வச்சு குத்தி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வேற மாதிரி. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இது வந்து அவனை கட்டுப்படுத்துறது. இப்போ நான் இப்போ உங்களுக்கு வசிய மருந்து கொடுக்குறேன்னா உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வளையம் இருக்கும். சப்போஸ் நீ ஏற்கனவே உனக்கு வசியம் வச்சதுனால தான் நீ இந்த பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னாலும் அந்த பொம்மையில் எனக்கு தெரிஞ்சிடும். அதை நான் கட் பண்ணணும். சப்போஸ் உனக்கு யாரோ வசியம் பண்ணி வச்சிருக்காங்க உன் மேலே ஆசைப்பட்டு, அதனால தான் இவன் புருஷன் முன்னாடி சேர மாட்டாங்க, இவன் வேற எங்கேயோ போறானாலும் அது அந்த பொம்மையில் எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் அவனுக்கு என்ன கட்டு போட்டிருக்காங்களா இல்லை அவனுக்கு ஏவி விட்டுருக்காங்க, அதெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? லைஃப் விட்டுட்டு அந்த பொம்மையை வச்சு நீங்க அதெல்லாம் சொல்லிடலாம். அந்த பொம்மை அவங்களே வாங்கிட்டு ஜென்ரலா ஒரு ஆளை பாக்குறேன். இப்போ எனக்கு இப்போ இவங்களை பாக்குறேன், ஒரு உடம்பு முடியல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கே மெமரிஸ் எங்களுக்கு ஓடும் தானா. இப்ப என்ன பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றீங்க. அந்த மாதிரி ஆளை நேர்ல பாதிக்கப்பட்ட நபரை நான் நேர்ல பார்க்கணும். நேர்ல பார்க்க முடியாத பட்சத்துல அவங்க யூஸ் பண்ண துணி எனக்கு தேவை. அந்த மாதிரி சும்மா போட்டோ வச்சு பண்றது அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் போட்டோ வச்சுன்னா சிஎம் இருக்காரு பிஎம் இருக்கா எவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரோ என்ன பண்ணிடலாம். கரெக்ட். அப்படிலாம் கிடையாது. சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரோடைய திங்ஸ் ஏதாவது எனக்கு வேணும், அது இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னா அவங்க நேரில் வர மாதிரினா ஓகே. சில பேர் ஒத்திட்டே வருவாங்க, நான் ஏன் இப்படி பண்ணுறேனே எனக்கு தெரியல, எனக்கு பொண்டாட்டினா பிடிக்கும் ஆனால் நான் பேச முடியல, சண்டை வருது. அப்போ சில பேர் அது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இருக்காங்க, அவங்களே கேட்டு வாலண்டியரே எனக்கு அவள் பேரில் வசதி பண்ணிங்க, நான் அவள் கூடயே இருக்கணும், எங்களை விட்டு பிரியக்கூடாது, நாங்கள் எங்களை யாரும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் லவ் பண்ணிட்டு வந்துட்டேன், எங்கள் ஃபேமிலியில் வந்து இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு நான் சேரக்கூடாது அப்படின்னு என்னை பிரிக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்த கேசஸும் இருக்கு நிறைய. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ அந்த பொம்மையை வச்சு நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்? பொம்மையை வச்சு கட்டு போடுவோம். இந்த குறிப்பிட்ட நாள் 3 அமாவாசை. எனக்கு சாரி நான் கேட்கறதுக்கு, இப்போ அந்த பொம்மை நீங்க வந்து அந்த முதல்ல அந்த பர்சனுக்கு வசியம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பொம்மையை வச்சு நீங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணுவீங்க? அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வராங்களே, அவங்களோட சரி, அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, அந்த திங்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொம்மையில கட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் பொம்மை போட்ட மாட்டோம், ஆவோதி பண்ணுவோம். அவனுக்கு என்ன எஃபெக்ட், எதனால அவன் உங்ககிட்ட அந்யூன்யமா இல்லை, ஜென்ரலாகவா இல்லை அவனுக்கு பிடிக்கல ஒன்று, அது மாதிரி நாங்களே சொல்லிடுவோம். சில பேர் வருவாங்க, இல்லம்மா அவனுக்கு அதெல்லாம் பண்ணலை எதுவும் இல்லை, அவனுக்கு இயல்பாகவே உன்னை பிடிக்கல. அது உங்களுக்கு எப்படி தெரிய வரும்ன்றதே என்னோட கேள்வி. அதை நாங்கள் ஆவுதி பண்ணுவோம், மந்திரம் சொல்லி உச்சாரணம் பண்ணி அந்த சக்கரம் போட்டு பிரசன்னம் போட்டு பார்ப்போம். ஓ, நீங்க சோழி போட்டு பிரசன்னம் பார்ப்பீங்க. அதுதான் அந்த மாதிரி கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி இப்போ நான் வரேன், எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப்னு நீங்கள் வந்திருக்கீங்க. ஜென்ரலாக எனக்கு ஏன் லைனில் இருக்க ஆளுங்க ஒருத்தவங்களை கூப்பிடு, இந்த மருளாடுறவங்களை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியக்கூடாது, மருளாடு அவங்ககிட்ட ஜென்ரலாகவே அந்த கிளாத்தை கொடுப்பேன், இது என்ன பிரச்சனை சொல்லு. அந்த மாதிரி நானே சோதிச்சு பார்த்துட்டு ஓகே ஃபைன் இப்போ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற வேலையை அந்த மாதிரி நான் போயிடுவேன். ஓகே. இப்போ வந்து நல்லா இவங்க இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு இவங்க நல்லா வந்து வெல்த்தி ஆயிட்டாங்க, காரு பங்களா வீடு வாசல் அப்படின்னு ரொம்ப அமோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்களுக்கு வசியம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாம அது மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட வந்து வைக்க முடியாது. சாமி காட்டி கொடுத்துருவோம்ல, பழம் உத்தரவு தராது. ஆனால் அந்த மாதிரி வந்து கேஸ்லேயும் உத்தரவு தந்திருக்கு. அவன் நல்லா ரிச்சா இருக்கிறான், எல்லாம் பண்றான்னா தம்பிக்காரன் தான் பண்ணியிருக்காங்க, ஆனா அது எல்லாமே இவரோட இன்கம். ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியாதுல்ல, நான் இவன் வந்தா தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓ இவன் ஃப்ராட் பண்றான் அப்படின்னு. ஆனா சாமி அதுக்கு உத்தரவு கொடுக்குது, அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்குதுல்ல. அது எப்படி எடுத்துக்கிறது? சாமி உத்தரவு கொடுத்துட்டு அதுதான். ஆமா, அதுதான் எங்க நம்பிக்கை. அதுதான் அந்த நம்பிக்கை. கையில நீங்க கோயிலாண்ட வந்தீங்கன்னா அமாவாசை டைம்ல, அமாவாசைனா மலையனூர் போயிடும், பௌர்ணமி டைம்ல இப்போ பெரிய ஒரு ஸ்கூல், ஒரு பெரிய ஸ்கூல், அது பேர் சொல்லலை, இப்போ அவர் சார் வர்றாரு, அவர் டெய்லி வந்துட்டு போறாரு 1 lakh வச்சுக்கிட்டு. எதுக்கு? உங்க ஸ்கூல்ல பசங்க சேர்க்கை கம்மியா இருக்குன்ட்டு, எப்படியாவது ஸ்கூல்ல சேர்க்கணும், பசங்க சேரணும். அப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் நடத்துறவன் இவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், அதை மீறி என்கிட்ட வந்து சேரணும். அப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது, சாமி உத்தரவு தரலை. அப்போ அவர் வர்றாரு போறாரு, அவரு
நான் பேசினா சொன்னா I understand. So இதுலயும் வந்து ஏதாவது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? டேஞ்சரா நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். என்ன சேனல்ல அது தெரியல எனக்கு கரெக்டா. 12வது படிக்கிற பொண்ணு இன்னொரு சேனல்ல வந்து எடுத்தாங்க. அவங்க மயானத்தில் எடுத்தாங்க. அவங்க டெலிகாஸ்டே பண்ணல. அதை தேவையில்லாத இஷ்யூஸ் ஆக போகுது பயந்துட்டு போயிட்டாங்க. அப்போ இது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்பாங்களே என்ன பிரச்சனைமா உனக்குன்னு பேசிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கு. தானாக அது கையில் அந்த நகத்தை பூடுற மாதிரி அப்படியே அந்த மார்க் அதெல்லாம் எடுத்து போட்டார் அவர். அப்போ அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப ஒரு அதாவது ரொம்பன்னு சொல்ல முடியாது. இந்த ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த பெரிய கேஸ் அது இந்த 1 இயரில். ஃபைன், ஓகே. இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.